அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மார்டின் லாட்டரி உரிமையாளருடைய மருமகன் அர்ஜுன் ரெட்டி அப்படிங்கிறவருக்கு தன்னுடைய கட்சியில துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாருங்க. இதற்கு முன்னால் அந்த மார்டினுடைய மருமகன் யார் என்று கேட்டால் அவர் சபரீசனோடு சேர்ந்து நண்பராக இருந்தவர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீட்டு கேட்டு அங்க சீட்டு கொடுக்கக்கூடிய சூழல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போங்க, அங்க நான் உங்களுக்கு ஒரு பொது தொகுதி தர சொல்றோம், அந்த பொது தொகுதியில் நீங்க சீட்டு வாங்கிக்கங்க, நீங்க விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு உங்களுடைய தொழிலுக்கு பாதுகாப்பாக அது இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்ப திருமாவளவனிடம் வந்து சேர்ந்திருக்கிறார். அப்புறம் திருமாவளவன் திருச்சியில் நடத்தின பிரம்மாண்ட மாநாடு, அந்த மாநாடு பாத்தீங்கன்னா உண்மையில் சொல்ல போனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பட்டியல் மக்களும் கூட அவர் பின்னால் போய் சென்றார்கள். அங்கங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் எல்லாரும் போனாங்க. ஆனா திருமாவளவன் அவங்க யாருக்கும் நன்றி தெரிவிக்காம அதற்கு பெரிய நிதி கொடுத்ததின் அடிப்படையில் அந்த மார்ட்டினுடைய மருமகன் அர்ஜுன் ரெட்டி அவர்களுக்கு வந்து ஒரு பதவியை கொடுத்திருக்காரு, துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை. திருமாவளவன் அவர்களிடம் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்றுதான். நீங்கள் பொது தொகுதி ஒன்று தாருங்கள் என்று கேட்டபோது என்னை போன்ற அரசியல் பார்வையாளர்களால் நினைத்தது பரவாயில்ல, யாரோ ஒரு பட்டியல் மக்களை ஒரு பொது தொகுதியில் நிறுத்தி ஏற்கனவே இருக்கக்கூடிய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு சேர்த்து 9 பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றப் போகிறார், மக்களை எல்லோர் மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதராக ஒரு பட்டியல் தலைவரை உருவாக்கப் போகிறார், இவருடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கு, தைரியமாக திருமாவளவனே கூட களத்தில் வந்து நிற்பாரு, அவருக்கு எல்லாரும் வாக்களிப்பாங்கன்னு கூட நான் நினைச்சேன். ஆனால் அதற்கெல்லாம் எந்த தைரியமும் செய்யாத திருமாவளவன் அவர்கள் பொது தொகுதியில் சீட்டு வேணும் கேட்டதற்கான அடிப்படை காரணமே யாரோ ஒரு கோடீஸ்வரனுக்கு தன் பேருக்கு பின்னால் சாதி பெருமை போடக்கூடிய ஒருவருக்கு சீட்டுக்காக இவ்வளவு பெரிய ஏற்பாடும் இவ்வளவு பெரிய கட்சியையும் இவ்வளவு பெரிய போராட்டத்தையும் நீங்கள் நடத்துகிறீர்களே, உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பட்டியல் மக்கள் உங்களை எப்படி மன்னிப்பார்கள், எப்படி ஏற்பார்கள்? நீங்கள் வளர்ந்த கட்சியாக இருந்து இன்னும் நீங்கள் அடையக்கூடிய இலக்குகள் எல்லாம் அடைந்த பின்பு நீங்கள் வந்து ஒரு பொது தலைவனாக மாறுவதில் நியாயம் இருக்கிறது. உங்களுக்கு வாக்களித்த பட்டியல் மக்கள், அடிப்படை பட்டியல் மக்கள் எதற்காக உங்களுக்கு வாக்களித்தார்கள்? நீங்கள் அர்ஜுன் ரெட்டி போன்ற கோடீஸ்வரனை பாராளுமன்ற உறுப்பினராக மேல உட்கார வைக்கணுங்கிறதுக்காக தான் உங்க பின்னால் வந்து நின்னார்களா? அப்படி வந்து நிக்க முடிவு பண்ணாதான் உங்க திமுக அதிமுக பின்னாடியே பின்னிட்டு இருப்பாங்களே, வேற எதற்காக உங்கள் பின்னால் வந்து நின்றார்கள்? நீங்கள் மிக அடைய வேண்டிய எல்லாவற்றையும் அடைஞ்சு விட்டீர்கள், எல்லா பகுதி மக்களுக்கும் முன்னேற்றத்தை கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லி உங்களுடைய மாற்றத்தை நீங்க உருவாயிட்டீங்க. உங்க கட்சிக்கு ஒரு 20% வாக்கு வந்துருச்சு, அடுத்த கட்டணமாக அப்படி மூவ் ஆகிறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு கிராமத்திலும் சகோதரனாக பழகி கொண்டிருந்த எல்லோரையும் ஒரு 4-5 பேரை பிரிச்சு வச்சுக்கிட்டு சாதிக்கு எதிரான அரசியலை செய்யும் சொல்லி அந்தந்த பகுதியில் சின்ன சின்ன கலவரங்கள் உருவாவதற்கு உங்களுடைய பேச்சுக்கள் தான் காரணமாக இருப்பது என்பதை கடந்த வட மாவட்டங்கள் முழுவதும் தெரியுது. தென் மாவட்டங்களில் கூட இருக்கக்கூடிய பல பகுதியில் இதுவரைக்கும் சகோதரனாக பழகி கொண்டிருந்த பலர் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் கட்சிக்கு போயிட்டாங்கன்னா அவர்கள் எதிரியாக மாறக்கூடிய கட்டத்தில் கொண்டாந்து விட்டுருக்கீங்க. இப்ப நீங்க ஒரு சமூகத்திலே உயர்ந்த ஜாதியிலே ரெட்டி என்கிற பெருமையை, ஜாதி பெருமையை போடக்கூடிய ஒரு நபரை வச்சுக்கிட்டு நீங்க அந்த சீட் வாங்கி தருவேன், நீங்க எல்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொன்னா அப்ப நீங்க சொல்ல வர்றது என்ன? காலம் முழுவதும் பட்டியல் மக்கள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அடிமையா தான் இருக்கணும், பொது தொகுதியில நாம நிக்க முடியாது, பொது தொகுதியை நம்ம கேட்க முடியாதுங்கிறதுக்காகவா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இதுபோன்று தன்னுடைய கட்சியை, தன்னுடைய இயக்கத்தை, தன்னுடைய மக்களை தேவைக்காக வியாபாரம் செய்யக்கூடிய தலைவரை பின்னால் நில்லாமல் தேசத்திற்காக வேலை செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் பின்னால் இருங்கள். தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். நீங்க தலைவராகிறதுக்கு வேலை செய்யுங்க. எல் முருகன் அவர்கள் தனக்காக தான் உழைத்தார், தான் இன்னைக்கு மந்திரியாக அமர்ந்திருக்கிறார், தான் அமைச்சராக இருக்கிறார். ஏன் இங்க இருக்கக்கூடிய திருமாவளவன் வளர்வதற்கும் திருவாவளவன் வியாபாரம் செய்வதற்கும் நீங்க பின்னால் போய் நிக்கணுங்கிற தேவை எனக்கு புரியல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், பட்டியல் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் ஆதரிக்கும் போது உங்களிலிருந்து தலைவர் உருவாவார். அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய தலைவர்கள் பின்னால் செல்லாமல் மக்கள் பின்னால் நீங்கள் செல்லணுங்கிறத தாழ்மையான கருத்துக்களாக கேட்கிறேன். பாரத் மாதா கி ஜெய்.